first question பாத்தீங்கன்னா coding decoding. In a certain code language, relations is written as TSRONLIEA. அதே போல நம்பரையும் ஒரு கோட் லாங்குவேஜ்ல எழுதி இருக்காங்க. சோ ஸ்பெகுலேஷனை எப்படி எழுதலாம்னு கேட்டிருக்காங்க. யாருக்கும் எதுவும் லாஜிக் ஸ்ட்ரைக் ஆச்சா? ட்ரை பண்ணுங்க. ஒரு 1 minute டைம் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைக் ஆச்சா? எதனால? இருக்கிற ஆல்பபெட்ஸை டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதி இருக்காங்க. சோ ஆப்ஷன் 1. Eight people MNPSTVXY எல்லாரும் ஸ்ட்ரெயிட் லைன்ல உட்கார்ந்திருக்காங்க. ஃபேசிங் நார்த். N sits second from one of the extreme ends. இந்த மாதிரி பசில் வந்த உடனே பிளேஸ்மெண்ட்டுக்கு டேஷ் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? N sits second from one of the extreme ends. எந்த எண்ட்னு சொல்லல, ஆனா ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் செகண்ட். ஒன்னு இங்க இருந்து இருக்கலாம், இல்லனா வெஸ்ட்ல இருந்து இருக்கலாம், இல்லனா ஈஸ்ட்ல இருந்து இருக்கலாம். அடுத்தது only 3 people sit between M and N. 3 பேர் தான் உட்கார முடியும். யாருக்கு நடுவுல? எம்முக்கும் என்னுக்கும் நடுவுல. என் இங்க இருக்காரு. லெஃப்ட் சைடுல ஒன்னு தான் வேக்கண்ட். அதனால இந்த சைடு 1 2 3 ஒன்னு எம் இங்க இருக்கலாம், இல்லனா இங்க இருந்து 1 2 3 இங்க இருக்கலாம். அடுத்து P sits second to the right of M. P ஓட பிளேஸ்மென்ட் என்னது? M ஓட செகண்ட் டு தி ரைட். M ஓட செகண்ட் டு தி ரைட்னா ஒன்னு P இங்க இருக்கலாம், இல்லனா இங்க இருக்கலாம். ஓகே தானே? அடுத்து as many people sit to the right of P as to the left of S. As many people sit to the right of P as to the left of S னா என்னது? P க்கு ரைட் சைடுல எத்தனை பேர் இருக்காங்களோ அதே அளவான ஆட்கள் S க்கு லெஃப்ட் சைடுல இருப்பாங்க. As many people sit to the right of P. Right of P ல எத்தனை பேர் இருக்காங்க?
1 2 3 இந்த ப்ராபபிலிட்டி பத்தி பார்த்தா 3 இந்த ப்ராபபிலிட்டி பத்தி பார்த்தா யாருமே வர மாட்டாங்க சோ இந்த ப்ராபபிலிட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3 சோ எஸ் இங்க பிளேஸ் பண்ணோம்னா 1 2 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா பார்க்கலாம் exactly 3 people sit between T and S T க்கும் S க்கும் நடுவுல 3 பேர் உட்கார்ந்திருக்காங்க இங்க T அப்படினு கன்சிடர் பண்ணோம்னா பிளேஸ்மென்ட் வராது அதே இங்க வச்சோம்னா T க்கும் S க்கும் நடுவுல 1 2 3 பேர் உட்கார்ந்திருக்காங்க புரியுதா இல்ல திருப்பி ரிப்பீட் பண்ணவா புரியுதா இல்ல திருப்பி ரிப்பீட் பண்ணவா இப்ப T க்கும் S க்கும் நடுவுல 3 பேர் எக்ஸாக்ட்டா உட்கார்ந்திருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க P sits second to the right of M. P sits second to the right of M வரைக்கும் நம்ம இப்ப போட்டுருக்கோம். As many people sit to the right of P as to the left of S. இந்த கண்டிஷனை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா as many people sit to the right of P. P க்கு ரைட் சைடுல எத்தனை பேர் இருக்காங்களோ அதே அளவு S க்கு லெஃப்ட் சைடுல இருப்பாங்க. சோ நம்ம கீழ இருக்கிற கண்டிஷனை A எடுத்துக்கிட்டோம்னா P க்கு ரைட் சைடுல யாருமே இல்ல யாருமே இல்லாததால நம்ம செகண்ட் கண்டிஷனை கன்சிடர் பண்றோம் P க்கு ரைட் சைடுல எத்தனை பேர் இருக்காங்களோ அதே அளவு லெஃப்ட் சைடு ஆஃப் S P க்கு ரைட் சைடு இந்த கண்டிஷன்ல பார்த்தோம் 1 2 3 பேர் இருக்க சான்ஸ் இருக்கு அதே போல S இங்க பிளேஸ் பண்ணோம்னா as per the question அதே 1 2 3 பேர் லெஃப்ட்ல இருக்காங்க exactly 3 people sit between T and S T க்கும் S க்கும் நடுவுல 3 பேர் உட்கார்ந்திருக்காங்க அந்த 3 பேர் யாருன்றது நமக்கு தெரியாது ஆனா கீழ இருக்கிற ப்ராபபிலிட்டி பத்தி பார்த்தா S என்ற ஆல்பபெட் நமக்கு தெரியும் சோ T க்கும் S க்கும் நடுவுல 3 பேர் இங்க T பிளேஸ் பண்ணோம் அப்படினா ரெண்டு பேர் தான் வருவாங்க S க்கு நடுவுல S க்கும் T க்கும் நடுவுல அதனால T ய ரைட் சைடு பிளேஸ் பண்றோம் 1 2 3 இப்ப T க்கும் S க்கும் நடுவுல 3 பேர் இருக்காங்க இந்த கண்டிஷனும் satisfy ஆயிருச்சு T does not sit at any of the extreme ends of the line ஆனா நமக்கு T எப்படி வந்திருக்கு எக்ஸ்ட்ரீம்ல வந்திருக்கு அப்ப இந்த probability கிடையாது சரி இந்த ஒரு क्वेश्चन மட்டும் நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம் இந்த ஒரு क्वेश्चन மட்டும் நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन Ramesh ranked 16th from the top and 21st from the bottom in his class in an examination Ramesh என்றவர் வந்து 16th from top
மேல இருந்து 16th. அதே போல and 21st from the bottom in his class in an examination. கீழ இருந்து பார்த்தா அதே ரமேஷ் தான் 21st இருக்காரு பாட்டம்ல இருந்து. கரெக்ட் தானே? மேல இருந்து டாப்ல இருந்து 16th ரேங்க், அதே பாட்டம்ல இருந்து பார்த்தா 21st ரேங்க். If only 21 students pass in the exam, how many students in his class failed? So இவர் ரேங்க் படி பார்த்தா டோட்டல் கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? 36 37? ஏன் 36 ஏன் 37 கிடையாது? ஃபார்முலாலாம் சொல்றீங்க. அதாவது டாப்ல இருந்தும் அவர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, பாட்டம்ல இருந்தும் அவர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால ரெண்டையும் ஆட் பண்ணி ஒன்றை மைனஸ் பண்ணிக்கிறோம். 21 plus 16 37 minus 1 equal to 36. ஸோ மொத்தம் 36 பேர் இருக்காங்க. இப்போ 36 பேருன்றது டோட்டல் ஸ்ட்ரென்த். அதில் 21 பேர் தான் பாஸ் ஆகியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஃபெயில் ஆனது எவ்வளோ? 36 minus 21. ஸோ 15 பேர் ஃபெயில். ஆக்சுவலாக நானும் உங்கள் கூட தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். நானும் கொஸ்டின்லாம் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். In a class, each student scored a different rank. Aman ranks 11th from the top. அமன்ன்றவர் டாப்ல இருந்து 11th பொசிஷன். அமன்ன்றவர் டாப்ல இருந்து 11th பொசிஷன். and Nikhil's rank is 13th from the bottom. நிக்கிலோட ரேங்க் வந்து 13th from the bottom. If the total number of students in an odd number, only 3 students ranked between Aman and Nikhil. அமனுக்கும் நிக்கிலுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. ஸோ 1 2 3 3 பேர் இருக்காங்க. If the total number of students is an odd number divisible by 3, how many students are there in total in the class? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் சம்பந்தம் இல்லை. நம்ம இதை வச்சே ஆன்சரை டிரைவ் பண்ணிடலாம். அமன்றது 11th, நிக்கில்ன்றவர் 13th. ஸோ 11 plus 13 24. 24ஓட இது நடுவில் ஒரு 3 பேர் வேற இருக்காங்க. அவங்களையும் இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரென்த் 27. அவங்க கொடுத்துருக்குற அந்த இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. 27 3ஆல டிவிசிபிள் ஆகும். இதை ட்ரை பண்றீங்களா? இதுல வேற வழியே கிடையாது, ஆப்ஷன் படி தான் போயாகணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி இதுக்கு டிவிஷனும் மல்டிப்ளையும் ஸ்வாப் பண்ற மாதிரி தான் இருக்கும்.
வந்துச்சா? டிவிஷனையும் மல்டிப்ளையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இதில் இருக்கிற ஒரே ட்ரிக் அப்படிதான். ஏன்னா இப்போ இன்டூவை பார்த்தீங்கன்னா இப்போ இன்டூ இப்போ 4 டிவைடட் பை 8ன்னு இருக்கு. 4 டிவைடட் பை 8ன்றது டிவைட் பண்ணால் எப்படி வரும்? ஒரு டெசிமல் பாயிண்ட்ல வரும். அதே போல் மைனஸ் இருக்கிற இடத்துலையும் நீங்கள் டிவிஷன் ஏதாச்சும் இன்டர்சேஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னாலும் டெசிமல் பாயிண்ட் தான் வரும். அதுதான் இதில் இருக்கிற ஒரு ட்ரிக்கு, ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 4 into 8 plus 5 minus 6 divided by 2. First board mass padi division. 4 into 8 plus 5 minus 3. அதுக்கப்புறம் 32 plus 5 minus 3. board mass oda rule padi multiplication. 32 plus 5 37 minus 3 34. யாராச்சும் போர்டில் ட்ரை பண்ணுறீங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிடலாம். ஆன்சர் வந்துச்சா? சொல்லுங்க. சொல்லுங்க சார். இப்போ
வி வந்துட்டு இப்போ வியூ எம் வந்து ஆக்சுவலாக பிரதர்ஸ் சார் 2 பேருமே. வி எம்ன்னு பிரதரு, அவங்க வியோடைய சன். ஓகே, வியோடைய சன் வந்துட்டு இஜெட்டு, அதுக்கப்புறம் டியோடைய டாட்டர் பி, அப்புறம் வியூடி வந்து மேரிட் கப்புளு, அப்புறம் டி அவங்களுடைய சிஸ்டர் ஜி, 2 பேருமே அக்கா தங்கச்சி சார். அப்புறம் டியோடைய மகளும் பி, அதே மாதிரி வியோடைய மகளும் பி. அப்போ 2 பேர் பார்த்தோம்னா பிரதர் சிஸ்டர், அண்ணன் தங்கச்சி சார். அண்ணன் தங்கச்சி பிரதர் சிஸ்டர், பிரதர் சிஸ்டர். கை தட்டலாமே. Z is the son of V. Z என்றவர் V ஓட சன். இதுல Z ஓட ஜெண்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. M is the brother of V. M என்றவர் V ஓட பிரதர். M என்றவர் V ஓட பிரதர். இதுல M ஓட ஜெண்டரை ரிவீல் பண்ணியிருக்காங்க. D and V are married couple. D யும் V யும் married couple, ஆனா ஜெண்டர் என்னன்னு தெரியாது. P is the daughter of D. P ஓட டாட்டர், சாரி, P is the daughter of D. D ஓட டாட்டர் தான் P. அப்போ Pன்றவங்க D க்கும் V க்கும் பொண்ணு. D is the sister of G. D அப்படின்றவங்க G ஓட சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப D ஓட ஜெண்டர் ரிவீல் ஆனதால V வந்து மாஸ்குலைன். G யாருன்றது தெரியாது, மேலா ஃபீமேலான்றது தெரியாது, தேவையும் கிடையாது. How is Z related to P? So Z க்கு P யாரு? சாரி, P க்கு Z யாரு? இப்போ P க்கு G யாரு? cannot be determined. அதே D க்கு Z யாரு? M க்கு Z யாரு? paternal uncle. Six people A, B, C, D, E and F are sitting around a circular table facing the center. எப்பயுமே பசில் வந்தாலே 2 ப்ராபபிலிட்டி போட்டுற வேண்டியதான். B sits second to the right of E. B நான் பேஸா எடுத்துக்கிட்டு B sits second to the right of E. E ஓட செகண்ட் ரைட்ல B இருக்காரு. C sits to the immediate left of E. E ஓட immediate leftல C இருக்கார். கரெக்டா? கரெக்டா? ஆமா. B sits second to the right of E. B sits
செகண்ட் டு தி ரைட் ஆஃப் இ. இ இங்க பாக்குறாரு, ரைட் சைடு பி. கரெக்ட் தானே இருக்கு? எந்த இதை சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை சொல்றீங்களா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை சொல்றீங்களா? பி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ சொல்றீங்களா? பி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்றீங்களான்னு கேட்கிறேன். பி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ. ஈயோட செகண்ட் ரைட்ல பி உட்கார்ந்து இருக்கான். அப்போ இ இங்க இருக்காரு, இ இங்க இருக்காரு. ஈயோட ரைட் சைடு எது? இதுதானே சென்டரை ஃபேஸ் பண்றப்போ ரைட் சைடு தானே. ஓகேவா? ஓகேவா? C sits to the immediate left of E. C வந்து immediate left of E. E ஓட left side. E ஓட immediate left. So C இங்க உட்கார்ந்திருக்காரு. F sits second to the right of D. F sits second to the right of D. F ன்றவரை இங்க place பண்றோம்னா to the right of D. இங்க F வச்சா வராது. சோ இங்க F வச்சு second to the right of D. F sits second to the right of D. satisfy ஆகுதா? F sits second to the right of D. satisfy ஆகுதா? ஆகுது. Who sits third to the right of A? so இதுல மிச்சம் இருக்கிறது A தான். A ஓட third to the right of A யாரு? ஆன்சர் வருதா இல்ல திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணவா? சொல்லுங்க. B sits second to the right of E. First நான் B ஐ ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறேன். B sits second to the right of E. E ஓட செகண்ட் ரைட்ல E உட்கார்ந்திருக்கான். B ஓட செகண்ட் ரைட்ல E உட்கார்ந்திருக்காரு. அப்போ எங்க பிளேஸ் பண்ணலாம்? B ஓட ரைட் சைடுல E இருக்கணும். கொஸ்டினை தப்பா வாசிச்சிட்டேன், அவ்வளோதான். B is sits to the second to the right of E. C sits to the immediate left of E. அதான அடுத்த ஸ்டேட்மெண்ட். C sits immediate left of E. E ஓட லெஃப்ட் சைடு எது? கரெக்டு தானே? கரெக்டா தானங்க போட்டிருக்கேன். B sits second to the right of E. B E ஓட செகண்ட் ரைட்ல தான் B உட்கார்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் C sits to the immediate left of E. C sits to the immediate left of E. F sits to the right of D. F இங்க போட்டோம்னா வராது.
மிச்சம் இருக்கிறது ஏ. C sits to the immediate left of E னா C ன்றவர் E ஓட லெஃப்ட் சைடுல உட்கார்ந்து இருக்காரு. C sits to the immediate left of E. E ஓட லெஃப்ட்ல C. E ஓட லெஃப்ட்ல தான் C இருக்காரு. தமிழ்ல அப்படி சொல்றீங்களா? இப்ப தமிழ்ல क्वेश्चन தப்பா இருக்கு. இங்கிலீஷ் படி பார்த்தா C sits to the immediate left of E. C ன்றவர் சொல்லுங்க, C ன்றவர் லெஃப்ட்ல இருக்காரு. E ஓட லெஃப்ட்ல ஃபேசிங் தி சென்டர். ஸோ C இங்க தான் இருப்பாரு. தமிழ்ல தப்பா இருக்கு. புரிஞ்சா? இல்ல திருப்பி போடுவோமா? போதுன்றீங்களா? டைரக்ஷன் போட்டுடலாமா? எப்பயுமே கொஸ்டினை இங்கிலீஷ்ல வாசிச்சு பழகுங்க. ஏன்னா அதிலே டிஸ்க்ளைமர் கொடுத்துருப்பான் எக்ஸாம்லே. மொத்தம் எந்த லாங்குவேஜில் கொடுத்துருந்தாலும் இங்கிலீஷை தான் ஃபைனலாக கன்சிடர் பண்ணுவோன்னு எக்ஸாமில் நீங்கள் டிஸ்க்ளைமரில் சைன் பண்ணிட்டு தான் எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆன்சர் என்ன வந்துச்சு? கிரிதர் வாஸ் அட் a temple and was facing west. வெஸ்ட ஃபேஸ் பண்றாரு. he turns 45 degree in the clockwise direction. 45 degree clockwise னா நார்த் வெஸ்ட இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. to collect a token, then another 180 degree in clockwise direction. 180 டிகிரி கிளாக் வைஸ்ல திரும்பினாலும் ஒண்ணுதான், ஆன்டி கிளாக் வைஸ்ல திரும்பினாலும் அவர் சவுத் ஈஸ்ட தான் ஃபேஸ் பண்ணுவார். he then turns 45 degree in the anti clockwise direction. anti clockwise na so finally east ஃபேஸ் பண்ணுவார். ஆன்சர் வந்துச்சா? There is a group of 6 people, A, B, C, D, E and F.
இதே ஆர்டர்ல இருக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. D is taller than A and E. D அப்படின்ற கேரக்டர் ஏயையும் ஈயையும் விட டாலா இருக்காரு. F is taller than B and C. F is taller than B and C. E is taller than F. ஈன்றவர் F விட டாலா இருக்காரு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே கீழே இறக்கிக்கலாம். A is taller than F. F is taller than B and C. E is taller than F. வந்துருச்சா? B or C is the answer. Explanation பார்த்துடலாம். D is taller than A and E. F is taller than B and C. E is taller than F. ஈன்றவர் F விட டாலா தான் இருக்காரு. A is taller than F. satisfy ஆயிருச்சு. Which of the following can be the shortest person? ஒன்னு B ஆ இருக்கலாம் இல்லனா C ஆ இருக்கலாம். இந்த சம் புரிஞ்சுல? ஸ்டேட்மெண்ட் ட்ரை பண்றீங்களா? All camels are donkeys. All camels are donkeys. Some cats are camels. இந்த சர்க்கிள் கேட்ஸை குறிக்குது. சம் கேட்ஸ் ஆர் கேமல்ஸ். ஆல் டால்ஃபின்ஸ் ஆர் கேட்ஸ். அந்த டால்ஃபின்ஸ்ன்றத கேட்ஸோட எந்த சைடில் நம்ம இதில் பொறுத்துனா கரெக்டாக இருக்கும். அதுதான் இந்த சம்மில் இருக்கிற கீ பாயிண்ட். ஆல் டால்ஃபின்ஸ் ஆர் கேட்ஸ். எல்லா டால்ஃபின்ஸும் கேட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்ஸ்குள்ள மட்டும்தான் டால்ஃபின்றது இருக்கும்.
இப்படி இருக்க கூடாதான்னு கேட்டா இருக்கலாம், ஆனா क्वेश्चनல அப்படி கொடுக்கல. அதாவது சான்ஸ்ன்றது இருக்கு, ஆனா क्वेश्चनல டிஃபைன் பண்ணல. அதனால டால்ஃபின்ஸை கேட்ஸோட உள்ள இப்படி தான் எழுதணும், இதுல இன்டர்செக்ட் ஆற மாதிரி எழுதக்கூடாது. ஏன்னா சான்ஸ்ன்றது இருக்கு, லாஜிக்கா சான்ஸ்ன்றது இருக்கு, ஆனா क्वेश्चनல அந்த மாதிரி டிஃபைன் பண்ணல. பண்ணாததை நம்ம எப்பயுமே அசியூம் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் பார்த்தோம்னா ஆல் டால்ஃபின்ஸ் ஆர் டாங்கீஸ். ஆல் டால்ஃபின்ஸ் ஆர் டாங்கீஸ் வருதா? ரிலேஷனே கிடையாது. Some dolphins are donkeys. சில டால்ஃபின்ஸ் donkeys வருமா? Some donkeys are cats. Some donkeys are cats. All cats are donkeys. 3 மட்டும் இருக்கா? Only conclusion 3 follows. இந்த क्वेश्चनல எதுவும் டவுட் இருக்கா? டால்ஃபின்ஸை ஏன் இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், இங்க மட்டும் வச்சிருக்கோம்னா क्वेश्चनல டிஃபைன் பண்ணல. क्वेश्चनல டிஃபைன் பண்ணாததை எப்பயுமே எடுக்கக்கூடாது. ஆன்சர் வந்துருச்சா? There are 5 girls in a group, each having a different height. H is shorter than E only. H is shorter than E only. H is shorter than E only na, அப்ப E இந்தா இருக்கிறதுல ஹைட். F is not as tall as P. F is not as tall as P ஓட கரெக்டான டெஃபினிஷன் புரியுதா? F is not as tall as P னா P தான் ஹைட், F அவரோட குள்ளம். P is shorter than G. P is shorter than G. H is taller than G. So இந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். Who is the shortest among them? யாருக்கும் லாஜிக் ஸ்ட்ரைக் ஆச்சா? ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா கை தூக்குங்க.
வந்துச்சா சொல்றீங்களா? ஃபோர்த் ஒன் எதனால? டூ இன்டூ டூ ஃபோர்னு சொல்றீங்களா? In each of the number pairs, the second number is obtained by performing a certain mathematical operations on the first number. First numberல ஒரு mathematical operation பண்றதால second number கிடைச்சிருக்கு. Three of the following pairs follow the same pattern and thus form a group. இதுல இருக்கிற ஏதோ ஒரு மூணு நம்பர் வந்து ஒரே பேட்டர்னா ஃபாலோ பண்ணுது. Select the number pair that does not belong to the group. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 22. செகண்ட் நம்பர் 34. ரெண்டுக்கும் எதுவும் ரிலேஷன் வருதா? இன்டு அவ்வளோதான். 22 into 2 44. 44 minus 10 34. அதே போல 11 into 2 22. 22 minus 10 12. 25 into 2 50. 50 minus 10 40 வரணும். ஆனால் நம்மளுக்கு 42 கொடுத்துருக்காங்க. அடுத்ததை செக் பண்ணிடலாம். 17 into 2 34 minus 10 24. So into 2 minus 10. லீப் இயர்ன்றது எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்? எவ்ரி 4 years. அது லீப் இயரான்றது எப்படி தெரியும்? டிவிசிபிள் பை 4. இப்போ இந்த வருஷம் அதாவது 2024 அதோட ஜான்வரி 1 டியூஸ்டேவா இருந்தா 25 அதோட ஜான் 1 என்ன டேவா இருக்கும்? தேர்ஸ்டேவா இருக்கும். 26 ஜான் என்னவா இருக்கும்? ஃப்ரைடேவா இருக்கும். அதாவது கன்சிக்யூட்டிவா 2 லீப் இயர் இல்லாத ஒரு வருஷம் அதோட நாள் எப்படி இருக்கும்னா அடுத்த வருஷம் அதோட அடுத்த நாளா இருக்கும். இது ஒரு ஸ்டாட்டிக்கா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதே லீப் இயரா இருந்தா ஒரு நாள் தள்ளி வரும். அது எப்படின்னா இப்போ ஜான்வரி 1 சண்டேன்னு வச்சுக்குவோம். 24ன்றது ஒரு லீப் இயர். 25 ஜான் 1 மண்டேக்கு அடுத்து டியூஸ்டேவா வரும். 26ஓட ஜான் 1 வெட்னஸ்டேவா வரும். அதுவே
24 ஏப்ரல் 1 சண்டேவா இருக்கு. அப்ப 25 ஏப்ரல் 1 எப்படி டியூஸ்டே? பிப்ரவரி 28க்கு முன்னாடியே வந்துடும். பிப்ரவரி 29ன்றது ஏப்ரலுக்கு முன்னாடியே வந்துடும். அதனால இதுக்கு அப்ளை ஆகாது. ஸோ பிப்ரவரியோட பொசிஷனை பார்த்து தான் போடணும். இது மண்டே வரும். 26 டியூஸ்டே வரும். இது யாரும் சால்வ் பண்ணீங்களா? வெட்னஸ்டேவா? பார்த்துருவோம். First January 2017 was a Thursday. Then what day of the week was it on 31st March of the year? First January ன்றது Thursday. ஜான்வரியில ஃபர்ஸ்ட் ஜான்வரி போக மிச்சம் எவ்வளோ நாள் இருக்கும்? 30 நாள் இருக்கும். அந்த பிப்ரவரியில 28 டேஸ் இருக்கும். அப்புறம் 31ல மார்ச்ல ஸோ ஃபர்ஸ்ட் ஜான்வரிக்கும் மார்ச் 31க்கும் உள்ள டேட் டிஃபரன்ஸ் இவ்வளோதான், இவ்வளோ நாட்கள் இருக்கும். கூட்டினா 89 டேஸ் வருது. ஸோ எந்த வீக் எந்த டேன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? டிவைட் பை 7. 89 by 7னா 12 டைம்ஸ் டிவைட் ஆகும் பர்ஃபெக்டா. 84 7ஆல டிவிசிபிள் ஆறப்போ ரிமைண்டர்ஸ் என்னென்னவா இருக்கலாம்? ஒரு நம்பரை 7ஆல டிவிசிபிள் பண்றப்போ அதோட ரிமைண்டர்ஸ் என்னென்னவா இருக்கலாம்? 0 1 2 3 4 5 and 6. Zero, 1, 2, 3, 4, 5, 6. So 84 டேஸ்ன்றது பர்ஃபெக்டா முடிஞ்சிடும். ஸோ நம்ம கணக்கு பண்ண வேண்டியது மிச்சம் இருக்கிற அந்த 5 நாளை தான். 0ல இருந்தா ஸ்டார்ட் பண்றோம். 0வை ரெஃபரன்ஸா அவங்க கொடுத்துருக்க தேர்ஸ்டேல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் முடிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒன்னாம் தேதி மண்டே, 2ஆம் தேதி டியூஸ்டே, 3ஆம் தேதி வெட்னஸ்டே, 4 தேர்ஸ்டே, 5 ஃப்ரைடே, 6 சாட்டர்டே, 7 சண்டே. அப்போ 8ஆம் தேதின்றது மண்டேவா வரும். ஸோ இந்த 7ன்றது பர்ஃபெக்டா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூ ஆகுது. அதனால தான் 0 வந்து அந்த பேஸ் இதுல இருந்து எடுத்துக்கிறோம். தேர்ஸ்டே. அடுத்து டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5 தானே. ஸோ அந்த 5ஆவது வந்து டியூஸ்டேவா இருக்கும். புரியுதா? புரியுதா?
இதை நீங்கள் தான் ட்ரை பண்ண போகிறீங்க. ஆன்சர் வந்துச்சா? டிஎஃப்எஸ் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ம் பண்ணுங்க 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 ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க சார். ரெண்டு ஒரே மாதிரி என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, இங்கே ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, சி இருக்கு, இங்கே சி இருக்கு. அப்போ இந்த டியும் வி ஒன்று இருக்கு. அப்போ இந்த ரெண்டு நாங்கள் பிளாக்ல மார்க் இந்த விக்கு பார்த்தோம்னா அப்போ என்எக்ஸ் அப்போ இந்த விக்கு இங்கே என்எக்ஸ் அப்புறம் யாருக்கு இங்கே பார்த்தோம்னா எஸ்யூ அப்போ இங்கே எஸ்யூ அப்போ பார்ட்டிக்கு டி ட்ரெஸ்ஸஸ்க்கு டிஏ. அவ்வளோதான், கரெக்டு தான். நானே பண்ணல, அவங்க பேசவே இல்லை. ஸோ சி தேர் ட்ரெஸ்ஸஸ் விசி ரெண்டுக்குமே காமனாக என்ன இருக்கு? சியும் ட்ரெஸ்ஸஸும் இருக்கு. அப்போ எஸ்யூன்றது தேர். அதே போல விசி ட்ரெஸ்ஸஸுக்கும் விசி தேர் பார்ட்டிக்கும் எது காமனா இருக்கு? ட்ரெஸ்ஸஸ் விசிக்கும் விசி தேர் பார்ட்டிக்கும் விசி, அதாவது என்எக்ஸ் அண்ட் வி.
ஸோ பார்ட்டின்றது என்னது? எஃப்எஸ். தேர்ன்றது தான் நம்ம எஸ்யூன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ ஆப்ஷன் படி பார்த்தா எஃப்எஸ் ஒன்று இருக்கு, அது ஒன்று மட்டும் தான் எஃப்எஸ்ஸே இருக்கு, அதை வச்சே நீங்க போட்டுடலாம். சொல்லுங்க திருப்பியா? இப்போ see their dresses, dresses we see, இந்த ரெண்டுக்குமே காமனா இருக்கிறது see dresses, see dresses. their அப்படின்றது இதுல அப்ப su su, இந்த சூன்றது தேர்னு தெரிஞ்சிருச்சு. dresses we see their party, இந்த ரெண்டுக்குமே காமனா இருக்கிறது we and see. இவங்க லாங்குவேஜ் படி பார்த்தா nxும் veயும் nxும் vயும் இந்த ரெண்டுக்குமே காமனா இருக்கு. அப்ப இதுல ஆட் ஒன் என்னது? சூன்றது ஆக்சுவலி தேர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சோ எஃப்எஸ்ன்றது பார்ட்டின்னு தெரிஞ்சிருச்சா? ஆப்ஷன் படி பார்த்தோம்னா பார்ட்டி ட்ரெஸ்ஸஸ். ஸோ பார்ட்டின்றது எஃப்எஸ். ஸோ எஃப்எஸ் டிஐஎஃப்எஸ். காமனா எது சூட் ஆகுதுன்றதை பார்த்து தான் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். அதான் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இது ரெண்டுக்குமே காமனா எடுத்துக்கிட்டோம். காமனா எடுத்துக்கிட்டப்போ எஸ்யூன்றது தேர்ன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா 3ல் 2 காமனா இதுல இருக்கு. ஸோ ஆட் ஒன் அவுட் தேர், அந்த தேரை இங்க எழுதிக்கிட்டோம். ஸோ இதுவும் கம்பேர் பண்றோம், இதுவும் கம்பேர் பண்றப்போ இந்த 3ல் 2 அவுட்டு. ஆல்ரெடி சூன்றது தான் தேர்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த பார்ட்டின்றது எஃப்எஸ்ன்னு உறுதியாயிருச்சு. ஆன்சர் வந்துச்சா? என்ன லாஜிக்? MDTPAW.
எம்மோட பொசிஷனிங் என்ன? 13. டியோடது, டியோடது, பியோடது, ஏவோடது, டபிள்யூவோடது. ஸோ எம்முக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் +3. டிக்கும் ஏக்கும் உள்ளது -3. டிக்கும் டபிள்யூக்கும். அப்ப ஆப்ஷன் ஓ பிஎன். ஆன்சரா? ஆன்சர் வந்துச்சா? ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே +1. செகண்ட் லெட்டர் எல்லாமே U W Y +2. தேர்ட் லெட்டர் எல்லாமே R S T. ஃபோர்த் லெட்டர் எல்லாமே T V X. ஸோ D A U Z. லாஸ்ட்ல வச்சுக்கோ. இதை நீங்க தான் சால்வ் பண்றீங்க. நேத்து மாதிரியே பவுண்டி. அது லாஸ்ட்ல சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் வந்துச்சா? லாஜிக் க்கும் 74க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 12. 74க்கும் 62க்கும் 12. 62க்கும் 54க்கும் 8. அதே போல 54க்கும் அந்த क्वेश्चन மார்க்குக்கும் டிஃபரன்ஸ் 8 வச்சுக்கிட்டா அந்த क्वेश्चन மார்க்கும் 42க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவா இருக்கு? 4. 42க்கும் 38க்கும். ஸோ லாஜிக் வந்து கரெக்டாக தான் இருக்கு.
So minus 12, minus 12, minus 8, minus 8, minus 4 and minus 4. Answer oda vandirukka. There are 6 persons, C, D, E, X, Y and Z. Each of them are different ages. Only one person is younger than Y. Only one person is younger than Y na, Y the second tallest, I mean second eldest. X is older than E but younger than D. X is older than E but younger than D. X விட D தான் மூத்தவர், E வந்து X விட இளையவர். E is older than Y. E ன்றவர் Y விட வயசு அதிகம். So E is older than Y னா only one person is younger than Y னா Y க்கு கீழ ஒரு ஆள் இருக்காங்க. X is older than E but younger than D. X is older than E, younger than D. அப்புறம் E is older than Y. So இந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். D X E Y dash மொத்தம் 6 பேர் இருக்காங்க. D nor C is the eldest. அப்படினா என்ன அர்த்தம்? D ஓ C ஓ இருக்குறதுல மூத்தவங்க இல்ல. அப்ப D மூத்தவர் கிடையாது. இதுக்கு மேல யாரோ ஒரு ஆளு இருக்காங்க. How many people are older than Z? Z பத்தி எதுவும் சொல்லியிருக்கா? Z மேல வரதான் சான்ஸ் இருக்கு. அது ஆப்ஷனல்னா Z ஓட பிளேஸே கொடுக்கல.
மார்க் பண்ணியிருக்கீங்களா? ம். Z1 இங்கே இருக்கலாம், இல்லைனா இங்கே இருக்கலாம். ஆனால் ஆப்ஷன் படி பார்த்தா மேலே இருந்துச்சுன்னா 0, கீழே இருந்துச்சுன்னா எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் எப்படி இருப்பாங்க? மோர் தென் 3 இருப்பாங்க. அதனால ரெண்டுமே வருது. ஸோ இந்த கொஷினை நெக்லெக்ட் தான் பண்ணணும். இசட்டோட பொசிஷன் அவங்க கரெக்டாக கொடுக்கல. GSN தானே. ஆன்சர் வந்துச்சா? ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே, 3 சி. சிக்கும் எஃப்க்கும் உள்ள ரிலேஷன் என்னது? சிக்கும் எஃப்க்கும், கேக்கும் என்னுக்கும் பிளஸ், ஓக்கும் எல்லுக்கும் மைனஸ். அப்ப டிக்கு என்ன பண்ணணும்? பிளஸ் 3 பண்ணணும். டி பிளஸ் 3 என்னது? 7 ஜி. பி பிளஸ் 3 Q minus 3 GSN. பிரேக் எடுத்துக்கலாம். There are 6 persons, C, D, E, X, Y and Z, each of different ages. Only one person is younger than Y. Y விட ஒரு ஆள் தான் சின்னவர். X is older than E. X is older than E but younger than D. E is older than Y. E is older than Y. Neither D nor C is the eldest.
ஸோ டியும் பெருசு கிடையாது, சியும் பெருசு கிடையாது. இப்போ மொத்தம் 2 பேர் தான் மிஸ்ஸிங், இசட்டும் சியும். டி பெருசு கிடையாது. ஸோ இதுக்கு மேலே யாரோ ஒருத்தர் இருக்காங்க. ஸோ சியும் போட முடியாது, போட்டால் ஸ்டேட்மெண்ட் படி தப்பு. மிச்சம் இருக்கிறது இசட், கீழே சி வந்துடுவார். ஸோ ஆன்சர் 0. புரிஞ்சா? சால்வ் பண்றீங்களா? போட்டீங்களா? ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஆல்பபெட், ஆல்பா நியூமரிக் சிம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. All the numbers are dropped from the series. Which of the following will be 8th from the right? ரைட்ல இருந்து 8வது என்ன, எந்த எந்த ஆல்பபெட் இருக்குன்னு கேட்டிருக்காங்களா? ஆல்பபெட்டோ சிம்பலோ, நம்பர் இல்லாம. ஸோ ரைட்ல இருந்து வந்தா எல்ன்றது 1, ஸ்டார் 2, H3, 2ம் 8ம் ஒமிட் பண்ணிடுவோம். ஸோ ஆஷ், ஆஷ் வந்து 4, W 5, S 6, 7 ட்ராப் பண்ணிடுவோம். அண்ட் 7 ஆயிரும், M 8 ஆயிரும். ஸ்டேட்மெண்ட் ட்ரை பண்ணுங்க.